என்ன பார்க்க போறோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் புக்ல ஒரு சின்ன பாகத்தை தான் பார்க்க போறோம். ஆனா அது ஒரு டீட்டெயில்டா பார்க்க போறோம். எப்படி நம்மளுக்கு கொடுக்கறது, இப்போ யார்கிட்டயோ ஒன்று செய்யறோம், எதிர்பார்க்காம தான் செய்யறோம், பட் அது எப்படி ஒரு தூரமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கா பார்க்க போறோம். இந்த சாப்டர் வந்து ஒரு கதையோட ஆரம்பிக்குது. ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வந்து இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க இமெயில் பண்ணி. அப்போ வந்து இவர் வந்து சரி ஓகே நம்ம அதை ஒரு நல்லது பண்ணிட்டோம், பட் யாரும் நமக்கு திருப்பி அனுப்புவாங்க அதை பற்றிலாம் நினைக்கல. அவருக்கு நிறைய கார்ட்ஸ் திருப்பி வந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ட்ட இருந்து அந்த கார்ட்ஸ் எல்லாம் திரும்பியும் தேங்க்யூ ஃபார் கிவிங் அவர் கிறிஸ்மஸ் கார்டு, இந்தாங்க உங்களுக்கும் கிறிஸ்மஸ் கார்டு அப்படின்னு அவங்க தந்திருக்காங்க. இந்த ரூல் நம்ம கொடுத்து வாங்கணும் தெரியுமா, அதுதான் பேசிக்கா நம்மள ஹியூமன் பீனாவே மாத்துது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆன்சிஸ்டர் எப்படி பேசிக்கா சர்வே ஆனாங்களாம், இப்படி கொடுத்தல் வாங்குறதுதான் நம்ம சர்வேவே பண்ணோமா. இப்படி யாராவது ஒருத்தவங்க கொடுக்கும் போதுதான் வேல்யூ கிடைக்குது, அப்பதான் அந்த கம்யூனிட்டியில இருக்க முடியுது, அவங்க லீடராகவும் மாறுறாங்க. அதுதான் பேசிக்கா நம்ம ஒரு ஹியூமன் பிலாசபின்னு சொல்றாங்க. எத்தோப்பியான்னு ஒரு கண்ட்ரி இந்த மாதிரி எக்கனாமிக்கலா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எத்தோப்பியா நாடு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்போ இவங்க வந்து மெக்சிகோவுக்கு ஒரு $5,000 கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தா அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு மெக்சிகோ தானே கொடுக்கணும் எத்தோப்பியாவுக்கு. ஆனா ஏன்னு கேட்டா இந்த இட்டாலி வந்து எப்பவுமோ சண்டைக்கு வந்துச்சான் இந்த எத்தோப்பியாவை. அப்போ மெக்சிகோ ஒரு $5,000 கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணாங்க. அதனால இவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எத்தோப்பியா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மெக்சிகோவுக்கு $5,000 கொடுத்துருக்காங்க அந்த கஷ்டப்படுறதுக்கு. அப்போ 50 வருஷம் கழிச்சு இது நடந்திருக்காங்களா. இந்த மெக்சிகோவுக்கும் அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க கொடுத்துருக்கும் போது ஓகே நம்ம ஹெல்ப் தான் பண்றோம். பட் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தே கெட் சம்திங். எப்போமோ அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அந்த நேரம் வந்து அமையுது. இதை கர்மான்னு சொல்லுவாங்க. பட் நான் பேசிக்கா ஹெல்பிங் டெண்டன்சி, எதுவுமே எதிர்பார்க்காமல் செய்வதுதான் ஹெல்ப். நம்ம ஏதோ ஒன்று கொடுத்தோன்னு வாங்குவோம், அதே மாதிரி அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறது இட்ஸ் நாட், அது கிவ் அண்ட் டேக் ஆயிரும். பட் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் புக்ல அப்படிதான் போட்டிருக்கு, ஏதோ ஒன்று கொடுத்தா கண்டிப்பா ஏதோ ஒன்று தருவாங்க. பட் நம்ம என்னோட ஒப்பீனியன் படி நம்ம ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு சொல்லி வாங்க வேண்டாம். ஏன்னா மார்க்கஸ் அலியே சொல்லியிருக்காரு, என்னோட பிலாசபியும் அப்படிதான், நம்ம கொடுத்தோம்னா யா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, தட் வில் பி குட், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மார்க்கஸ் அலியஸ் என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் த தேர்ட் திங். தேர்ட் திங்னா என்னது, நீங்க ஒன்று செஞ்சிட்டீங்க, செகண்ட் திங் வந்து அவங்க அது கூறிய பெனிஃபிட்டை அனுபவிச்சுட்டாங்க. தேர்ட் திங்னா அவங்க தேங்க்ஸ் சொல்லணும், ரெகக்னைஸ் பண்ணணும், இந்த மாதிரி வேலிடேஷன் கொடுக்கணும், அந்த மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணிடுறீங்க, அதுக்கு அவங்க எதுவுமே எதிர்பார்க்காம தான் செய்றீங்க, அதுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி. உலகமே கொடுத்த வாங்குறதுலதான் இருக்கு. ஆனா நீங்கள் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம செய்யற கம்மியான பெர்சன்டேஜ் மக்களில் நீங்களும் ஒருத்தங்க, ரொம்பவே நன்றி அதுக்கு. இப்போ ஏதோ ஒருத்தங்க ஹெல்ப்போ ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம திருப்பி செய்யணும்னு நினைப்போமா. ஏன்னா இப்போ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ ஒரு கல்யாண மொய் $500 வைக்கிறாங்கன்னா அடுத்தவங்க $500 மொய் எதிர்பார்ப்பாங்க. இல்லைன்னா சொசைட்டி வந்து உங்களை ஹார்ஷா ஜட்ஜ் பண்ணுமா, கிரிட்டிசைஸ் பண்ணுமா, அண்ட் பிலாசபியை மேனிப்புலேட் பண்ணதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓ உனக்கு இது தந்திருக்க, நீ இது தரணும் அப்படின்னு சொல்லி மேனிப்புலேட்டும் பண்ணுவாங்க. கொக்கோ கோலா எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்றாங்க. ஒரு தியேட்டர்ல 2 பேர், ஒருத்தர் வந்து இன்டர்வல்ல ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொக்கோ கோலா வாங்கிட்டு யாருன்னே தெரியல அவருக்கு, ஆனா அவருக்கு அந்த கொக்கோ கோலா கொடுக்குறாரு. கொக்கோ கோலா கொடுத்தோம்னா நம்மளும் டப்புன்னு குடிப்போம்ல, அவரே அதே மாதிரி குடிச்சிட்டாங்க. அப்போ இதை மாதிரி நிறைய பீப்புள்கிட்ட பண்ணுறாங்க, கொக்கோ கோலா கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ குடிச்சவங்கெல்லாம் லாஸ்ட்ல ஒரு தேட்டரு படம் முடிஞ்சு வெளியே போகும்போது இந்த மாதிரி நான் ஒரு டிக்கெட் வச்சிருக்கேன், அதை நீங்க வாங்குவீங்களான்னு கேட்கறாங்க. அப்போ இவர் வந்து யாரெல்லாம் கொக்கோ கோலா குடிச்சாங்களோ கண்டிப்பா வாங்கிட்டாங்க, 95% வாங்கிட்டாங்க. அதுவே இந்த கொக்கோ கோலா வாங்காதவங்க கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணாங்க, இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நம்ம மார்க்கெட்டிங் டெக்னிக் தாங்க இது. ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இப்போ நிறைய சாம்பிள்ஸ் தான் கொடுப்பாங்க தெரியுமா ஒரு ப்ராடக்ட்டுக்கு,
அதுக்கெல்லாம் இதான் பேசிக்கான பிலாசபி. ஒரு ஸ்டோரின்னு சொல்றாங்க, ஹரி கிருஷ்ணா சொசைட்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இந்த மாதிரி ஏர்போர்ட்ல இந்த மாதிரி பூ கொடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரவங்ககிட்ட பூ கொடுத்துட்டு, நீங்க இந்த கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பூ வாங்கினவங்க ஓகே நாங்க பண்றோம், ஏன்னா கண்டிப்பா ஒரு மாதிரி நம்ம ஹியூமன் பிஹேவியரே அப்படிதான், நம்ம கண்டிப்பா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க. அதனால இந்த ஹரே கிருஷ்ணா சொசைட்டி வந்து பயங்கர பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்களாம். நிறைய இடத்துல இந்த மாதிரி பிச்சை வாங்கினாங்களா, கொடுத்து என்ன பழைய பூவெல்லாம் கொடுத்து வாங்குவாங்களாம். ஆனா லைக் ஏர்போர்ட் லாஸ்ட்ல இல்ல இது ஒரு டெக்னிக்கு, அதனால ஏர்போர்ட்ல உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பூ கொடுத்து வாங்குவாங்க, இந்த பூ கொடுத்து வாங்குவவங்கள்ட்ட பூ வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரே கிருஷ்ணா சொசைட்டியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. அது இந்தியாவில தான் நடந்திருக்கு. அந்த ஃபாரின் புக்ல இதை பத்தி எழுதியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிளா 2 பிரசிடென்ட்டா எடுக்கிறாங்க. ஒன்னு ஜிம்மி கேட்டர், ஒன்னொன்னு பிரசிடென்ட் லியான் ஜான்சன். அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. யாருமே அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. ஈவன் அப்போசிங் பார்ட்டி கூட அக்செப்ட் பண்ணாங்க. ஏன்னா இவர் வந்து நிறைய இந்த மாதிரி செஞ்சிருக்காராம், ஹெல்ப் பண்ணியிருக்காராம், கிவர், அவர் பெரிய கிவரா. ஆனா ஜிம்மி கார்ட்டர் அதே மாதிரி பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல இந்த மாதிரி லாஸ் எல்லாம் கொண்டு வரும்போது யாருமே அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அவர் வந்து ஒன்றும் கடன் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணல, அதனால யாருமே அதை ரீபே பண்ணுவோம் ஆப்ளிகேட்டடா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், கேர்லஸ் ஜூனியர்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ராட்ல பிசினஸ்ல மாட்டிக்கிட்டாராம். அப்போ இவர் வந்து வெளியே தப்பிச்சிட்டாராம். எப்படின்னா, ஒரு 5 US செனட்டேட்டருக்கு முன்னாடியே ஒரு காசு கொடுத்து வச்சிருந்தாரா, ஏதோ $1.5 மில்லியன் ஏதோ. அதனால இந்த 5 UN செனட்டேட்டர்ஸ் வந்து அவரை காப்பாத்திட்டாங்க. ஏன் அந்த இன்டர்வியூவர் கேக்குறாங்க ஏன்னு, அப்போ அவர் சொல்றாரு, மேபி நீங்க கொடுத்த காசுனாலதான் அவங்க காப்பாத்துனாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி கேட்கும்போது, இல்ல மேபி இருக்கலாம், அவரே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன்ஸ்க்கு இந்த மாதிரி காசு கொடுக்கறது தப்புன்னு சொல்லிட்டு நிறைய லாஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் நம்ம ஹியூமன் பிஹேவியர் அப்படிதான் இருக்கு அப்படின்னு பேசிக்கா சொல்றாங்க. நம்ம யாராவது ஒண்ணு கொடுத்தா கண்டிப்பா செய்யணும், திரும்பி செய்யணும், அப்படிதான் நம்ம பேசிக்கா இருப்போம். ஆனா நான் இன்னொரு ஸ்டெப்பா பேசிக்கா நம்ம கம்யூனிட்டியில நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி இருக்கும்னா, நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப்போ ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம்னா நம்ம திரும்பி எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம பேசிக்கா ஓகே நம்ம கொடுத்துட்டோம், அவங்க பெனிஃபிட் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். வி ஷுடன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் த தேர்ட் திங். அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்ல இருக்கும். 1992ல பிரசிடென்சியல் இதுல ஜெரி ப்ரௌனை வந்து சாலி வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னு கேட்கும்போது, நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி 10 ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சேன், யாருமே எனக்கு ஹெல்ப் இல்லை, பட் இந்த பையதான் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. ஸோ அதனால எதுவுமே நம்ம எதிர்பார்க்காம செய்யும் போது நமக்கு வருமா வராதா தெரியல, பட் கண்டிப்பா வரும்னு நினைச்சிட்டு பண்ண வேண்டாம். பட் அவங்க அதனால பெனிஃபிட் இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு கூட எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேவா? தட்ஸ் த மெசேஜ் ஃபார் திஸ் வீடியோ. அப்போசிங் கமெண்ட்ஸ் வரலாம் இதை பொறுத்து, பட் ஒரு குட் ஹியூமன் பீயிங் அப்படின்னா பேசிக்கா இதுதான் அந்த ஃபிலாசபி மெயின்டைன் பண்றாங்க. ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்போ ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம், நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இன் ரிட்டர்ன் இஸ் பேசிக்கலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீயிங் அ குட் ஹியூமன் பீயிங். அதே மாதிரி தான் நிறைய பேர் சோஷியல் சர்வீஸ்லாம் பண்றாங்க.